சசிகுமார் மீது சாவுபலி, நட்புக்கு இதுதான மரியாதை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். நம்மை தொடர்பு கொண்ட சசிகுமாரின் நண்பர்கள் நிஜத்தில் நடந்தது இதுதான் என்று சில தகவல்கள் கூறினார்கள். அது அப்படியே இங்கே. உதயகுமாரும் டைரக்டர் சசிகுமாரும் அண்ணன் தம்பிகள் போல பழகியதை சினிமா உலகுக்கு நன்கு அறியும். சுப்பிரமணியபுரம் தொடங்கி கிடாரி வரைக்கும் கூட உதயகுமார் சசிகுமாருடன் தான் இருந்தார். கிடாரி படத்தில் பணிபுரிய முடியவில்லை என்று அவர் தெரிவித்த போது சசிகுமார் தான் வலுக்கட்டாயமாக உதயகுமாரை பக்கத்திலே வைத்திருந்தார். அவருக்கு வழக்கம் போல நிறைவான சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ அவரால் படங்களில் பணியாற்ற முடியாத அளவுக்கு மனச்சுமை இருந்து வந்தது. நான் நல்லா இருக்கும் போது என் படத்துல ஒர்க் பண்ணினேன், இப்ப நான் பைனான்ஸ் பிரச்சனையில இருக்கேன், நீ இந்த படத்துல இருந்தா செலவுகள் பாதியா குறையும், தயவு செய்து போக வேண்டாம் என்று டைரக்டர் சொன்ன பிறகும் கொஞ்ச நாள் அமைதி வேணும்னு அவரா கிளம்பி போனாரு. காரைக்கால் லாட்ஜில் தற்கொலைக்கு முயன்று ஃபேன் அருந்து விழுந்ததால் அவர் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவலை கேள்விப்பட்டு உதயகுமாரின் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு முதலில் ஓடியவர் சசிகுமார் தான். அவர் அழுத அழுகையை பார்த்து உதயகுமாரின் தாய் மாமாவே சசிகுமாரை தேற்றி அனுப்பி வைத்தார். ஆனால் உடல் மிக அழுகிய நிலையில் இருந்ததால் சசிகுமார் காரைக்கால் செல்வதற்குள் அவரது உடலை அடக்கம் செய்து விட்டார்கள். உதயகுமாரின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்போதும் பரிதவித்து வருகிறார் சசிகுமார் என்றார்கள். முந்தைய செய்தி திரையுலகம் சசிகுமார் பற்றி சொல்லி வரும் தகவல்கள் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான். இந்த விளக்கம் ஒட்டுமொத்த திரையுலகத்திற்குமானதாக இருந்தால் நல்லதுதான்.